மாடை வாங்கி விட்டுட்டு இப்படி சாணியால விட்டானே, அந்த ஆள் மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டு டிப் டாப்பா போறான். நம்மள பாரு சாணி அல்றதும் பால் கறக்கிறதும் மாடு மேய்க்கிறதும். ஏமா மாட்டு கோமியம் கிடைக்குமாமா? மாட்டு கோமியம்மா? நோ, மேய போன மாடு இன்னும் வரலண்ணா. ரொம்ப அவசரமாச்சம்மா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டாக்கா, மாடு வந்த பிறகு வானா. இந்த கண்ணுக்குட்டி எதுவும் போயாதா? நோ, போனா கடுப்பேத்திட்டு கிடக்காத. ஐயா என்னம்மா இப்படி சலிச்சுக்கிறா? இப்ப நான் எங்க போறது மாட்டு? என்னெல்லாம் வந்து கேக்குறானுங்க பாரு. சே, கடுப்பா இருக்குதே. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது சாயுதம். ஐ, சரசு இருக்கா? அவளை போய் கொஞ்சம் வெறுப்பேத்தலாம். சரசே, சரசே. ஐயோ, வெறுப்பேத்துன்னு வருவாள. என்னடியே? என்னடி இன்னும் நீ பெருக்கினே இருக்கிற? எப்படி நீங்களாம் திருந்த போறீங்க? என்னடி பண்றது? நான் வாங்கி வந்து வரேன். அப்படியே அந்த ஆளு 4 மாடு வாங்கி விட்டுட்டு இதழு சாணியல்லு பால் கரணுன்னு சொல்லிட்டு போறான். அடியே, உன் வீட்டுக்காரன் உன்னை அடிமையாக்க பாக்குறான். என்ன பார்த்து என்ன எவ்வளவு சுதந்திரமா இருக்கேன்? இருக்கதான். ஆனா போன வாரம் உங்க வீட்டுல நீ கதற மாதிரி சவுண்ட் வந்துச்சா? அதுவா, எலிய மேல உந்துச்சுடி. எலினா எனக்கு கொஞ்சம் பயம். ஆஹா, பயமா? சரி சரி. அம்மா, வீட்டுக்காரர் இப்பதான் அந்த பக்கம் போனாரு. எப்போ? எப்படி? இப்பதான் போனாரு, அதுவும் கோமா போனாரு. ஐயோ, அந்த ஆள் வந்துட்டானே. நான் வேற சோறு ஆக்கலே திட்ட போறான். ஏன் நான் வரேன்டி. போடி மிளகா முக்கிய, என்ன கலாய்க்கிறதுனே வந்துருவா. இவ வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், அவ என்ன கலாய்க்க வந்துருவா. வாங்க சார், இதான் என் மாட்டு ஷாப்பு. இந்த ஆள் யாரு கூட்டு வரான்? மாடெல்லாம் எங்கம்மா போய்க்குது? மாடெல்லாம் சுந்தரி சீரியல் பார்க்க போயிருக்க. என்னவாமா கேள்வி இருக்கிற? மாடெல்லாம் மேய போயிருக்காதா? நகைச்சுவா பேசுது இல்லை, இதான் என் மருமகம். மருமகன் தான் பேரு, வீட்டு வேலைக்கத்தோட மோசம். ஏம்மா, இவர் தான் ஆபீசர். பக்கத்தில் தான் குடி வந்துக்கிறார். பாக்குறதுக்கு ஆபீஸ்கார மாதிரி இருக்கான். ஆபீசராமே. சரி, என்ன மாமா இவருக்கு? இவருக்கு ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பசுமாட்டு பால் வேணுமா இவருக்கு. எவ்வளோண்ணா வேணும்? ஏமா பசுமாட்டு பால் குடிச்சா கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆயிடுமா? உண்மையாவா? யார் சொன்னது உங்களுக்கு? இல்லைம்மா, எனக்கு பொண்ணு தெரிஞ்சுக்கிறோம். ஒட்டி பண்ண முடியுதா? அதனால கரெக்டு பேசிட்டு எல்லா பொண்ணு வேணான்னு சொல்லிட்டுவோம். உண்மையான கழட்டு பீஸ் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? என்னம்மா நீ அந்த பக்கம் பார்த்து பார்த்து பேசிக்கிற? நான் கேட்கறது பதில் சொல்ல மாட்டேங்கிற. அது ஒண்ணும் இல்லண்ணா. சரி, எங்க மாமா உங்களை என்ன சொல்லி கூட்டு வந்தாரு? எங்க வீட்டு மாட்டு பால் குடிச்சா இவர் தலை மாதிரி என் கண்ணை புசு புசுன்னு அவன் சொன்னாரு. உங்க கண்ணு புசு புசுன்னு ஆகுதோ இல்லையோ, அவர் தலை மாதிரி உங்க தலை வந்துடும். என்னம்மா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரிண்ணா, அதான் எனக்கு என்னத்துக்கு காலையில வந்து எவ்வளவு பால் என்ன வந்து வாங்கிட்டு போனா? ஏம்மா 1 லிட்டர் பால் உங்க வீட்டுல 150 ரூபாவா? ஏன்பா அதெல்லாம் அங்கேயும் பேசுற? 150 ரூபாயா? மாமா என்ன அதெல்லாம்? நீ கம்முனு, அதெல்லாம் சர்வீஸ் சார்ஜ். வாங்க சார், நாளைக்கு நம்ம பால் வாங்கிக்கலாம். அட பாவி, எவ்வளவு லாபம் வச்சு வைக்கிறான் அநியாயத்துக்கு. அக்கா அக்கா, தம்பி குரல் மாதிரி கேக்குது. வாடா தம்பியா. நாக்கா எப்போ வந்தாலும் மாட்டு கொட்டாலே இருக்கிற. என்னடா பண்றது, அந்த ஆளு இந்த 4 மாடு வாங்கி போட்டு தொல்லை கொடுக்குறான்டா. இப்பனா ரொம்ப கஷ்டமாக்குதா உனக்கு? ஆமாண்டா, சுத்தமா முடியலடா. மாடுலாம் எங்கிட்டாக்குதா? எல்லாம் மேயத்துக்கு போயிருக்கடா. குட்டிங்க தானே இருக்குது. மாமா எப்போ வருவார் வீட்டுக்கு? சாயங்காலம் வருவாரு. சரி, பேசாம எல்லா மாடும் வித்துலாமா? ஐயோ, அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா. அந்த ஆள் வந்தா லபோ லபோன்னு கத்துவான்டா. வேற ஏதாவது ஐடியா தான் சொல்லுடா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கா ஒரு மாடு விற்கிறாரு. இவன் போறான், என்ன பண்ண போறோன்னு தெரியல. நல்லது நடந்தா சரி. எங்க பார்த்தாலும் வெயில் அடிக்குதுடா. அது பேரு மழை நிழல்ல கூட நிக்க முடியல. பாப்பா சே, வெயில் வர பிரச்சனை இருந்தாலும் இந்த உடம்பு அரிக்குது பாரு, தாங்க முடியல. அப்படியே துணி எல்லாம் அவுத்து போட்டு ஏன்ல போய் குளியலாம் நிக்கிறேன். வரீங்களா குளியலாம்? ஏய், எனக்குலாம் நீச்சல் தெரியாது. இன்னும் நீச்சல் தெரியாம பாரு. உனக்கு தெரியுமா நீச்சல? தெரியாது. காமெடி பண்றான் பாரு. என்னடா எல்லாம் ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறீங்க போலக்குதா? உனக்கு என்னப்பா, உங்க அக்கா வீட்டுக்காரர் 4 மாடு வச்சிருக்காரு. அதை வச்சு நீ பெரிய ஆயிடுவ. எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோம். அந்த மாடு தாண்டா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. பாவம், எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படுது. என்னடா என்ன கஷ்டப்பட போகுது உங்க அக்கா? கடைக்கு கூட போவாது, அவ்வளவு குண்டா இருக்குமே. டேய், இவன் ஏதோ ஒல்லியாகிற மாதிரி பேசுறான். இவனை குண்டா தானே இருக்கிறான். டேய், கொஞ்சம் கம்னு இருக்குடா. எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கடா. என்ன பண்ணணும்னு சொல்லு. சரி வாங்க சொல்றேன். சரி பாத்துரு விடு. எப்பா எப்படியும் எங்க அக்கா வைக்க நல்லா இருந்தா போதும். எப்படியாவது இந்த வருஷம் போனஸ் போட்டாங்கன்னா இன்னொரு மாடு வாங்கி விட்டுடணும். இந்த பரமசி வீட்டு மாடு செத்து போயிடுச்சா? உண்மையாவனா?
மாடு செத்து போச்சா? அட நல்லாதான் இருந்துச்சுடா மாடு. இப்ப ஏதோ புதுசா ஒரு வியாதி வருதான், பட்டு பட்டுன்னு போயிடுது. என்னப்பா வியாதி? அது என்ன வியாதின்னு தெரியலண்ணா. ஆனா நம்ம பரமசிவம் அண்ணா இருக்காருல்ல, அவரு மாடு செத்து போச்சுண்ணா. எந்த பரமசிவம்பா? அவரு உனக்கு தெரியாதுண்ணா, அவரு எங்க சொந்தக்கார. அவரு மாடு வச்சிருந்தா இப்படி லாஸ்ட்ல தான் போகும். என்னப்பா பேசுற நீ? இவ்வளவு வருஷமா யாரும் மாடு வளர்க்கலையா? அது ஏதோ வியாதி வந்து செத்து போயிருக்கும். அதான் அவரும் சொல்றாரு, எல்லா மாட்டுக்கும் வருதான். எல்லா மாட்டுக்கும் வந்தாலும் என் மாட்டுக்கு வராது. கான்ஃபிடன்ட். என்னடா அசரவே மாட்டான் இருந்தாலு. சரி விடு, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த மாடு ஏதோ வியாதி வந்து போயிடுச்சு, நம்ம மாடுலாம் அசராத. சே, நாடா இப்படி ஆகி போச்சு. 20 லிட்டர் பால் கறக்கும்டா. 20 லிட்டர் பால் கறக்குமா? என்ன விஷயம் தெரியலையே. தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. நானா ஏதோ 20 லிட்டர் பால்ன்னீங்களே, என்னப்பா விஷயம் அது? அது ஒன்னே இல்லைண்ணா, இவங்க ஒரு மாடு வளர்த்தாங்கண்ணா, 20 லிட்டர் பால் கறங்கண்ணா. டப்புன்னு நோய் வந்து டப்புன்னு போயிடுச்சுண்ணா. ஐயோ, என்னப்பா எதனால போச்சுன்னு பாத்தீங்களா? அது காத்து மூலியமா வருமானா, அப்படியே போயிடுச்சுண்ணா. சரி விடுப்பா, நீங்க அந்த இடத்த ஒழுங்கா பராமரிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் போயிடுச்சு. டைல்ஸ் போட்டு வச்சிருந்தோண்ணா, நானா பண்றது போயிடுச்சு. சரி வாடா போலாம். ஐயோ, அவன் பீதியை கிளப்பிட்டு போறானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒன்னும் ஆகாது, நம்ம மாடு. மாடுனாக்கா இருக்கட்டும் இறக்கட்டும் சகஜம் தானே, அதுக்கே நீங்க ஆயிரீங்க. சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். என்னப்பா, ஐ எம் வெட்டினரி வேணுகோபால். வெட்டினரி வேணுகோபாலா? குரலை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குது. நீங்க டாக்டரா? ஆமாப்பா, இதுல என்ன சந்தேகம்? இப்போ மாட்டுக்குலாம் ஒரு வியாதி வந்துக்குது, எந்த மாடையும் காப்பாற்ற முடியல. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நீ எதனா மாடு வச்சுங்கிறேன்? ஆமா சார், 4 மாடு வச்சிருக்கேன். உயிரோட இருந்தா இப்பயே வித்துரு, டைம் வேஸ்ட் பண்ணாத. வித்துணுமா? ஆமா, வச்சிருந்தா உடனே வித்துரு, இந்த விஷயத்தை ஸ்விட் பண்ணாத, புரியுதா? போ கடகடன்னு வித்துரு, வியாதி கெட்டது. ஐயோ, ஆசைப்பட்டு வாங்கின மாடு இப்படி ஆயி போச்சே. சரி, யாருன்னா ஆளை வச்சு வித்துற வேண்டியதான். அக்கா அக்கா, என்ன தம்பியா? ஏக்கா உன் பிரச்சனை இன்னையோட தீர்ந்துச்சு. என்னடா சொல்ற தம்பியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வருவார் பாரு, எல்லாம் அவர் சொல்லுவாரு. ஒண்ணுமே புரியலடா, என்னடா பண்ண? மாடு அங்க பாத்தீங்களா? ஆமா. அதோட கண்ணு குட்டிங்க தான் இதுங்க. என்னங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாடு எல்லாத்தையும் உங்களுக்கு வித்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? குழந்தை போல வளர்த்துறங்க. நானா இல்ல, நான் சொன்னேன் விடு, இதுக்கு மேல இதெல்லாம் பாத்துக்க முடியாது, இவங்க எடுத்துட்டு போட்டோம். மாமா அண்ணா திடீர்னு இருக்குடா. நீ கம்முனுறா, எப்பா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சரி இந்தாப்பா பேசணும் காசு. சரிண்ணா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது, நீங்க நாளைக்கு வந்து கண்ணுக்குட்டிலாம் புடிச்சுன்னு போங்க. சரிதான்பா, வாடா போலாம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாடுங்களை வளர்த்தேன், அநியாயமா இப்படி வித்துட்டீங்களே. ஏய் லூசு, உனக்கு எந்த விஷயமே தெரியாது. இந்தா இதுல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, நகையை வாங்கி போட்டுக்கிடி. எனக்கா? உனக்கு தான். மாமா எனக்கு எதுவும் இல்லையா? வந்திரி வாய பொழுதுக்குனே. இந்தா பார்த்து செலவு பண்ணு. நான் இதை 100 ரூபாய் கொடுக்குறா. வேற எவ்வளவு தருவாங்க? போடா, இதை நான் கஷ்டப்பட்டு தான் வித்தேன். ஏக்கா என்ன மாமா இப்படி பண்ணிட்ட, நீ எதனா கொடுக்கா? போடா, இல்லது நான் 10 பைசா தர மாட்டேன், எல்லாம் எனக்கு. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, எந்த செருப்பாலே அடிச்சுக்கணும். ஹெல்ப்பா? என்னடா ஹெல்ப்? நீ வர எல்லாம் பேசியிருந்தானுங்களே, அவனுங்களாம் என்னோட ஃப்ரெண்டுங்க. அப்போ அந்த வியாதி மாடு செத்தது டாக்டர் எல்லாம் எல்லாரும் என் ஃப்ரெண்டு தான். அட பாவி, என் கனவுல சிமெண்ட் வாங்கி பூசிட்டா, இப்ப நான் என்னடா பண்றது? ஏன்னா பொட்டி கடை வச்சு போயிடுச்சுக்க. அட போயா. ஏங்க, ஆனதாச்சு போனது போச்சு, வாங்க போய் நகை போய் நகை எடுக்கலாம். ஒன்னு தொடுத்துறேன்.